சிவகங்கை அருகே குடியிருப்புகளை அகற்ற நோட்டீஸ். குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார் குவிப்பு. சிவகங்கை அருகே காஞ்சிரங்கால் ஊராட்சிக்கு உட்பட்ட காமராஜர் காலனியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானதாக கூறப்படும் சுமார் 142 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலப்பரப்பில் தற்போது 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வீடுகள் கட்டி குடியிருந்து வருகின்றனர். இவர்கள் தமிழக அரசின் பிளான் அப்ரூவல், பட்டா, வீடு கட்ட கடன், மின் இணைப்பு உள்ளிட்ட அனைத்தும் தமிழக அரசின் அனுமதியுடன் வசித்து வருகின்றனர். இந்த நிலம் தொடர்பாக நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இன்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வீடுகளை அகற்றுமாறு நோட்டீஸ் வழங்க வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த குடியிருப்பு வாசிகள் சூழ்ந்து கொண்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். பின்னர் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் தங்களது தரப்பு நியாயங்களை விளக்க 6 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும், அப்போது நடைபெறும் சமாதான கூட்டத்தில் நிலம் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிப்பதாக குடியிருப்போர் தெரிவித்தனர். இதனை அடுத்து அதிகாரிகள் தற்காலிகமாக அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். இதனால் இந்த நிலம் தொடர்பான பிரச்சினை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.